விருதுநகர்ல இருந்து பிரியதர்ஷன் கேட்டிருக்காரு சார். என் வயது 55, இன்னும் 5 ஆண்டுகளில் 60 வயதில் பணி ஓய்வு பெறப்போகிறேன். அண்மையில் சொத்து விற்றதன் மூலம் கிடைத்த பணம் 1 கோடி என்னிடம் இருக்கிறது. இந்த பணத்திலிருந்து 60 வயதில் மாதந்தோறும் பணம் வர வேண்டும். நான் அதற்கு இப்போது எப்படி திட்டமிட வேண்டும்? ஸோ முதல்ல வந்து அவருடைய ரிஸ்க் பீரியட் என்னன்னு தெரியல. அவர் என்ன மாதிரி இது வரைக்கும் என்ன வச்சிருக்காரு, அவர் எப்படி பண்ணுவார். முதல் தடவை பண்ணுறாருன்னு சொன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட தேவையில்லை. முதல்ல என்ன பண்ணா அவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸையே 3 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். 1/3, 1/3, 1/3 பிரிச்சுக்கலாம். 1/3 என்ன பண்ணலாம்னா ஒரு பாண்ட் ஃபண்ட், ஒரு டெட் ஃபண்ட், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டெட் ஃபண்ட் வேண்டாம், எனக்கு பேங்க் எஃப்டியே பெட்டரா இருக்கு, எனக்கு இந்த பேங்க்ல 8% கொடுக்குறாங்க, 8.5% கொடுக்குறாங்க, 9% கொடுக்குறாங்க, எனக்கு ரொம்ப சேஃபா இருக்கணும்னா ஒரு 1/3 கொண்டு போய் அவர் பேங்க் எஃப்டிலேயோ அதில் போடட்டும். அதுல அவருக்கு ஒரு 7.5-8% வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு 1/3 என்ன பண்ணலாம்னா ஒரு பேலன்ஸ்டு ஃபண்ட் இல்லைன்னா பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்ட்டு ஒரு ஹைபிரிட் கேட்டகரி இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதுல அதிக ரிஸ்க் கிடையாது. இதுல நீங்க முதலீடு பண்ணணும். நீங்க பண்ணுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஸோ 55லேருந்து ஒரு 58, 60 வயசு வரைக்கும் என்னன்னா இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ல ஒரு முதலீடு பண்ணிக்கலாம். ஸோ 60வது வயசுலேருந்து என்ன பண்ணலாம்னா இதுலேருந்து அவர் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான், ஸோ இந்த பேலன்ஸ்டு ஃபண்டோ இல்லை மல்டி அசெட்னு ஒரு கேட்டகரி இருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னோம் இல்லையா, கோல்டு, சில்வர், ரீட்டு, இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிங், ஈக்விட்டி எல்லாத்துலேயும் முதலீடு பண்ணுறதுனால ஓரளவுக்கு ரிலேட்டிவ்லி டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ. இன்னொரு 1/3 அவர் என்ன பண்ணணும்னா லாங் டேர்ம்ங்கிற பட்சத்தில் அவர் ஈக்விட்டியில முதலீடு பண்ணணும். இப்போ அவருக்கு 55 வயசு தான். வாட் வில் ஹேப்பன், அவர் 122 வயசு வரைக்கும் வாழ்ந்தாருன்னா அவர் கேட்டாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். கையில வச்சிட்டு இருக்கிற ஒரு 50 லட்சமோ 1 கோடியோ அவருக்கு பத்தாம போயிடும். ஸோ அதுக்கு வந்து அவர் ஈக்விட்டியில கண்டிப்பா முதலீடு பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாவே எடுத்து அந்த 1/3 ஈக்விட்டியில போடக்கூடாது. எஸ்டிபின்னு ஒன்று இருக்கு. ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலமா அடங்கினாருன்னு சொன்னா ஒரு 33 லட்சத்தை அவர் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல ஒரு 18 மாசத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணி எஸ்டிபி மூலமா பண்ணிட்டாருன்னு சொன்னா, அவர் 60 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டாருன்னு சொன்னா அவருக்கு 1/3 ஓரளவுக்கு சேஃபா இருக்கும். ஒரு 1/3 ஒரு 9-10% ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இன்னொரு 1/3 அவருக்கு 12-13% வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் என்ன ஆகுனா அவர் எல்லா மிக்ஸ்ட் அசட்ஸ்லையும் கவர் பண்ணுவார். ஸோ இந்த 55லேருந்து 60க்குள்ள இன்கேஸ் சேஃபா இருக்கணும்னா அந்த 1/3 ஃபண்ட்ஸ் இருக்கும். லிக்விடிட்டி, திடீர்னு பணம் வேணும்னா 3லேருந்து பணத்தை எடுத்துக்கலாம். ரிட்டர்ன்ஸ் 3லேருந்து ஆவரேஜா உங்களுக்கு ஒரு 10-11% ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.